விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்கள் ஆக ஓகொன்று எங்கேயோ போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. எங்கேயோ போயிட போகிறங்கயா அப்படின்னு நினைக்காதீங்க. ராசியும் ராசிநாதனும் சுபத்துவ தன்மைகள் 12ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்குது. இது வரைக்கும் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசிநாதன் 12ஆம் தேதியிலிருந்து 7ஆம் இடத்துக்கு மாறுறார். 7 வார காலம் அங்கேயே இருப்பார். ஒரு 45 நாட்களுக்கு மேலே அங்கேயே இருப்பார். ராசியும் சுபத்துவம், ராசிநாதனும் சுபத்துவம். ஆகா, எங்கேயோ நல்ல விதமான அமைப்பு. ஐயா, சோம்பேறித்தனத்தெல்லாம் அப்படியே தள்ளி விட்டுட்டு அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி விருச்சிக ராசிக்காரர்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ, உதாரணமாக அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன நினைக்கிறீங்களோ அவ்வளவு நடக்குங்க ஐயா. ஐயா, எனக்கு வேலை தொழிலாக வேணாம், காதல் தான் வேணும், காதல் நடக்கும். நண்பன் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கும். கணவன் நல்லா இருக்கணும், நல்லா இருக்குது. மனைவி நல்லா இருக்கணும், நல்லா இருக்குது. நட்புகள் கை கொடுக்கணும், நல்லா இருக்குது. ஒன்றா இருக்கணும், நல்லா இருக்குது. எல்லா விதமான அமைப்புகளும் 7ஆம் பாவகத்தின் சுப அமைப்புகள் அத்தனையும் அப்படியே வலிமையாக செயல்படக்கூடிய மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய அற்புதமான வாரமாக இந்த வாரங்க. வாரத்தின் மத்தியில் ராசிநாதன் செவ்வாய் மங்கள யோகத்தில் 7ஆம் இடத்தில் அமர்வதும், வார ஆரம்பத்திலேயே 9, 10, 11ஆம் இடங்களில் சந்திரன் இருக்கிறதும் நல்ல யோகங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளோ இப்போதைக்கு படிப்படியாக நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சுங்க. எது எப்படி இருந்தாலும் ஓரளவுக்கு மனசில் ஒரு தைரியம் வந்துடுங்க. எதையும் சமாளிச்சுக்கலாம். ஒரு வழக்கு இருக்கிறவங்க அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் வழக்கு மட்டும்னு சொல்ல எதிரி தொல்லை இருக்கக்கூடியவர்கள், அலுவலகத்தில் இவர் இப்படி பண்ணுறாரு, ஆஃபீஸில் இது தொழிலில் இவர் இப்படி பண்ணுறாரு, வியாபாரத்தில் இப்படி பண்ணுறாரு, போட்டிகள் ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க. என்னதான் இருந்தாலும் கஷ்டப்பட்டு தாங்க சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த கஷ்டப்பட்டு சமாளித்து கொண்டு இருக்கின்ற அத்தனை பேருக்குமே அந்த உழைப்பிற்கேற்றாற் போல வெகுமதிகள் கிடைக்கக்கூடிய யோக அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாகவே இந்த வாரம் கண்டிப்பாக இருக்குங்க. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நட்புகள் கை கொடுக்கும், உறவுகள் கை கொடுக்கும், புதிய நட்புகள் உருவாகும், புதிய காதல்கள், கணவன் மனைவி நன்றாக இருப்பது, முதல் திருமணம் தோல்வியுற்றவர்களுக்கு 2வது திருமணம் நல்ல விதமாக அமைவது போன்ற எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது. அனைத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வயதிற்கேற்றார் போலன்னு சொல்லிட்டுமே 20 வயதுக்காரருக்கு ஒன்று, 60 வயதுக்காரருக்கு ஒன்றாக நடக்கிறதுனால எதை பற்றியும் கவலைப்படாமல் விருச்சிக ராசிக்காரர்கள் அனைவருமே மிக நன்றாக இருக்கக்கூடிய நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க.